ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரி உருண்டை செய்யறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நமத்து போன மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வானலில் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கடாயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தூசி மண்ணெலாம் இல்லாத சுத்தமான வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா நுர மாதிரி நல்லா பொங்கி வருது பாருங்கள். தண்ணியில் எடுத்து கொஞ்சமாக விட்டு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி நல்லா உருண்டு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உருட்டின பாலை எடுத்து ஒரு எம்டி பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். கையில் நல்லா உருட்ட வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பொரியை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் வெள்ளைப்பாகு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதே பாத்திரத்தில் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றிட்டு அதில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறப்ப சூடு தாங்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக அரிசி மாவும் எடுத்து உருண்டை பிடிச்சிருக்கேன். இது சூடாக இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சாதான் வரும். ஆறின பிறகு உருண்டை வராது. அதனால் சூடு இருக்கிறப்பவே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா சூடு ஆறி போயிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க வரும். அவ்வளோதான், பொரி உருண்டை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.